நல்ல சுவாரஸ்யமா பேசிக்கிட்டு இருந்தேன் மாட்டு பொங்கல் பத்தி. இடையில கட் ஆயிடுச்சு. ஸ்டோரேஜ் ஃபுல்லு. அத டவுன்லோட் பண்ண முடியும். ஆனா முடியாது. அப்புறம் என்னாச்சு, அந்த ஒரு ஒரு 4 மணி, சாயங்காலம் 4 அதாவது காலையில இருந்து ரொம்ப பிஸியா வேலை செஞ்சுட்டு, தோட்டத்தில வேலை செஞ்சுட்டு, அப்புறம் மாட்டுக்கு புல்லு போடுறது, எல்லா வேலையும் செஞ்சுட்டு, மாட்ட வந்து அன்னைக்கு முக்கியமா மத்தியான நேரத்தில ஆ ஆத்துல போய் குளிக்க வைப்பாங்க. இந்த ஆத்துக்கு போக முடியாதவங்க, அதாவது 4, 5 மாடு இருக்கிறவங்க ஆத்துக்கு இழுத்துக்கிட்டு போ முடியாது மாட்ட. ஒரு 2 மாடு இருக்கிறவங்க ஆத்துல போய் குளிக்க வைப்பாங்க. இல்ல நாங்கலாம் வந்து வீட்லயே குளிக்க வச்சுட்டு, அதாவது குளிப்பாட்டிட்டு, குளிப்பாட்டிட்டு உடம்பு ஃபுல்லா மஞ்ச, பச்சை, ஆரஞ்சு என்னெல்லாம் கலர் பொடி இருக்குதோ எல்லா கலர் பொடியும் வாங்கி அந்த மாடே அப்படியே ஒரு எப்படி சொல்றது? அப்படியே பளபளான்னு இருக்கும். அதுகளுக்கே வெட்கப்படுற அளவுக்கு வந்து பொட்டு பயங்கரமா வச்சு விட்டுருவோம். பொட்டு வச்சுட்டு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கொம்புக்கெல்லாம் கலர் பண்ணுவோம். அந்த கலர் போட்டு விடுவாங்க. அப்புறம் எங்க வீட்ல நாய் இருந்துச்சு. அந்த நாயையும் குளிப்பாட்டி ஏன்னா அதுவும் மாட்ட பார்த்துட்டு அதுவும் சந்தோஷமாயி ஏன்னா அதையும் ஈக்குவலா நடத்தணும் இல்லையா? ஏன்னா அதுவும் காலால தான் நடந்து போகுது. கால்நடை மாதிரி. அதையும் குளிப்பாட்டி, அந்த நாய்க்கும் நல்லா பொட்டெல்லாம் வச்சு விட்டு, நீளமா எல்லாம் வச்சு விடுவோம். எங்களுக்கு அப்படி ஒரு மாட்டு பொங்கல் அவ்வளோ நல்லாயிருக்கும். பொங்கலு 4 நாளும் அதாவது பொங்கலுக்கு முதல் நாள் தான் நெறைய வேலை இருக்கும். ஏதாவது கெட் ரெடி அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வேலை இருக்கும். அடுத்து வரிசையா பொங்கல். எப்படி இருக்கும் தெரியுமா? பொங்கல் எப்படா இந்த பொங்கல் தினமும் பொங்கல் வச்சுக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். எப்ப பார்த்தாலும் வீட்ல பொங்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எப்படா இந்த இனிப்பு இல்லாம காரமா சாப்பிடுவோன்னு இருக்கும். இந்த டைம்ல தான் வந்து காட்டுல மொச்சை, பயிறு, மொச்சை தெரியும்ல? பச்சை மொச்சை. அவரைக்காயில அந்த நல்ல பீன்ஸ் மாதிரி இருக்கும். அதான் மொச்சை. அது இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியலையே. அதெல்லாம் உரிச்சு அப்பதான் வந்து மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு குழம்பு வைப்பாங்க. ஏன்னா, அது காட்டுல விளையும். எங்க தோட்டத்துங்கள்ல, காடுகள்ல மானாவாரி நிலத்துல விளையும். அந்த குழம்பு வைப்பாங்க. அந்த பொங்கல் எப்படா அதாவது பொங்கலே திகட்டி போயிரும்னு வச்சுக்கோங்களேன். இனிமே பொங்கலே வேணாம். ஆனா, மார்கழி மாசம் முழுக்க குத்துவிளக்கு பூஜைய போய் இந்த இவ்வளோண்டு பொங்கல் தருவாங்க. அந்த பொங்கலுக்கு ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க, சின்ன பிள்ளைலலாம். ஆனா, பொங்கல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, தினமும் பொங்கல் வச்சு பொ பொங்கல் போதும் போதும் பொங்கவே பொங்காதீங்கங்கிற அளவுக்கு பொங்கலா வச்சு தினமும் பொங்கல் வைக்கிற மாரி இருக்கும். அடுத்து மாட்டுப் பொங்கல். மாட்டுப் பொங்கல் முக்கியமான விஷயம். பொங்கல் எப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, அதாவது அந்த மாட்டுக்கடைக்கு முன்னாடி நல்லா கூட்டி, கோலம்லாம் போட்டு, அங்க 3 கல்ல வச்சு பொங்கல் வச்சு, கரும்பெல்லாம் வச்சுட்டு, வீட்டுக்கு முன்னாடி கரும்பெல்லாம் வச்சுட்டு, வாசல்ல எல்லாம் கோலம் போட்டுட்டு, வீட்டுக்குள்ள அதான் நல்லா பளபளன்னு இருக்குமே வீடு உங்களுக்கு சொல்லியிருக்கேனே, நல்லா கழுவி ரொம்ப நீட்டா இருக்கும். அவ்வளோ ஒரு மரியாதையா பொங்கல் கொண்டாடுவோம். அந்த வீட்டுக்குள்ள இருக்க சாமி ரூம் இருக்குல்ல, அதுல வந்து பொங்கல்லாம் படையல் போட்டு நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது அந்த வீட்ல இருந்து தாத்தா, பாட்டி, அம்மா, ஐயா அது அப்பா, ஆயி, பாட்டன் இவங்களுக்கெல்லாம் வந்து புது சேலை, வேஷ்டி, சட்டையெல்லாம் வாங்கி வச்சு கும்பிடணும். இந்த தடவ நான் வந்து எங்க அம்மாவுக்கு ஆமா. எங்க அம்மாவுக்கு வந்து சேலை சில்க் வச்சிருந்தேன்ல, அதில ஒரு ரொம்ப நல்ல அழகான சாரி எடுத்து வச்சு சாமி கும்பிட்டோம். அதாவது அப்படி கும்பிட்டுட்டு நாங்க தான் போட்டுக்குவோம். ஆனா, அந்த முன்னோர்களுக்கு வந்து புது ட்ரெஸ்ஸும் வாங்கி வச்சு கும்பிடுறது நம்ம ஊர் பழக்கம். அதில வந்து முக்கியமான